கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை நேரத்திலேயும் வேத தியான நிகழ்ச்சியை இந்த வாரத்தின் இடைநாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் வேத தியான நிகழ்ச்சியை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாக ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான ஒரு மாலை வேளையிலையும் நீர் எழுதி கொடுத்த வேதத்தை தியானிப்பது அது எங்களுடைய ஆத்துமாவுக்கும் வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பரிசுத்த ஆவியானவர் தாமே வேத வாக்கியங்களை எங்களுக்கு விளக்கி காண்பித்து எங்களை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்திலே ஒரு எச்சரிப்பின் செய்தியை நாம் கேட்டோம். ஆண்டவருடைய மனுஷகுமாருடைய நாட்களில் நடக்குகிற 2 மனிதர்களின் சம்பவங்களை குறித்து தியானித்தோம். இன்றைக்கும் தேவன் நம்மை எச்சரிக்கிற ஒரு காரியத்தை தியானிக்க உதவி செய்வாராக. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேருவதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். இந்த வசனத்தில் தேவன் நம்மை எச்சரிக்கிற ஒரு காரியம், நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். முதல்ல இந்த வசனத்தை கவனிங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது, அப்படியானா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவாலயத்திற்கு போக வேண்டும். அதில் எந்த விதமான சமரச பேச்சுக்கு இடமே இல்லை. தேவாலயத்திற்கு போகாதவன் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கவே முடியாது. இன்றைக்கும் அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள், ஆனால் தேவாலயத்துக்கு செல்ல மாட்டார்கள். தேவாலயத்துக்கு செல்வதை 2வது காரியமாய் தான் வைத்திருப்பார்களே தவிர முதல் காரியமாய் தேவாலயத்துக்கு செல்வதை வைத்து கொள்வது இல்லை. ஆனால் வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் தேவாலயத்துக்கு செல்வதை முதலாவது நாம் வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். பாருங்க, உலகத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள், தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் தாங்கள் எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் அவர்கள் முதலாவது அந்த கோவிலுக்கு, ஆலயத்திற்கு சென்று வழிபாடு நடத்திவிட்டு தான் தங்களுடைய காரியத்திற்கு செல்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் அப்படி இன்றைக்கு இல்லையே. தாங்கள் செய்வது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு சென்று தேவனை ஆராதித்து விட்டு மற்ற வேலைக்கு செல்வோம் என்றால் அதிலே அவர்கள் நிறைய மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே முதலாவது இந்த வசனத்தின்படி நீங்களும் நானும் தேவாலயத்துக்கு செல்வதை முதலாவது வைத்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் தேவாலயத்துக்கு போகிறத முதலிடமாக உங்கள் வாழ்க்கையில் வைத்து பாருங்கள். அதுவே ஒரு ஆசீர்வாதம் தான். ஆமெனா. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். யாக்கோபு யோசேப்பை சந்தித்து 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது. யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, யோசேப்பு துஷ்ட மிருகத்தால் பீருண்டு போய்விட்டான் என்றுதான் சொல்லப்பட்டது. ஆனாலும் யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்பை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. எந்த பிள்ளைகள் யோசேப்பு பீருண்டு போனான் என்று சொன்னார்களோ அதே பிள்ளைகள் வாயிலிருந்து இப்போ ஒரு செய்தி வருகிறது, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்து தேசத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். இதை கேட்ட உடனே யாக்கோபு எதையும் யோசிக்காமல் யோசேப்பை பார்க்க புறப்பட்டு போயிட்டானா? இல்லையே. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, யாக்கோபு எழுந்து தேவனிடத்திற்கு சென்றான். தேவனிடத்தில் போய் அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு பருவத்தர் கொடுக்கிறார். யாக்கோபே, பயப்படாதே,
நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், யோசேப்பு தான் உன் கண்களை மூடுவான் சொல்லி தான் யாக்கோபு எகிப்துக்கு புறப்பட்டு வருகிறான். கவனிங்க, 13 ஆண்டுகள் அவன் பிள்ளையை பார்க்கல. ஆகிலும் பிள்ளையை விட கர்த்தருடைய சமூகத்தை அவன் அதிகமாய் நேசித்தான். ஆகவே இந்த மாலைவேளையிலே சாந்தமான இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. தேவ ஆலயத்திற்கு செல்வதை தவிர்க்காதிருங்கள். அதற்கு காரணங்களை சொல்லி தட்டி கழிக்காதிருங்கள். ஆலயத்திற்கு செல்லுங்கள். சரி, இப்போ பாருங்க, என்ன எச்சரிப்பு? ஆலயத்துக்கு வரும்போது நம்ம நடையை காத்து கொள்ள வேண்டுமா? அது என்னது? நடையை காத்து கொள்றதுன்னா என்ன? நம்ம நடந்து வரும்போது நம்ம நட பத்திரமா இருக்கணுமா? வசனத்தின்படியே சிந்திக்கலாமே. நம்ம ஆலயத்துக்கு வர்றோம், ஆலயத்துக்கு வரும்போது நம்ம வீட்டை விட்டு புறப்படும் போது நம்முடைய கால்நடை எங்கே தான் இருக்கணும்? ஆலயத்துக்கு போகிறதா மட்டும்தான் அந்த கால்நடைகள் இருக்கணும். பாதி வழியை வரும்போது நம்முடைய கால்நடைகள் வேறு எங்கேயா திசை திரும்பிடக்கூடாது. அவங்க பார்த்தேன், இவங்களை பார்த்தேன், அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கால் என்ன செஞ்சிடக்கூடாது? திசை மாறிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. சிலர் சொல்கிறத கேட்டிருக்கேன், சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம் பாஸ்டர், பாதி தூரம் வந்துட்டோம், திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு, அதனால் போயிட்டேன். உங்கள் கால் தவறவே கூடாது. ஆலயத்துக்குன்னு கிளம்பிட்டிங்கன்னா அந்த கால் ஆலயத்து வாசலில் வந்து விடிச்சிடணும், உள்ளே வந்துடணும். ஆலயத்துக்கு கிளம்பிட்டு வேறு இடத்துக்கு பிரயாணம் போன்றது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி அநேகருக்கு அப்படி சம்பவிக்கத்தான் செய்கிறேன். நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். எல்லாம் ரெடியாகி சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம், அப்போ பார்த்து ஊருக்கு இருந்து கெஸ்ட்டு வந்துட்டாங்க, நிறுத்திட்டோம் ஆலயத்துக்கு போகிறது. ஆலயத்திற்கு செல்வதை தவிர்க்காதிருங்கள். சரி, நம்முடைய விஷயத்துக்கு வருகிறோம். ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? ஆலயத்துக்கு போகும்போது நம்ம எதற்காக ஆலயத்திற்கு போகிறோம் அதை முதல்ல சிந்திக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல, ஆலயத்துக்கு ஏன் போகிறோம், ஏன் போகணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு அதை சிந்திக்க முடியலை. ஆலயத்துக்கு போகிறது வழக்கம், கடமை, இல்லை பாஸ்டர் கேட்பார், இல்லை விசுவாசிகள் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அதனால ஆலயத்துக்கு போகிறேன். தவறு. யாரும் ஆலயத்துக்கு வருவது போதகர் கேட்பார் என்றோ விசுவாசிகள் கேட்பார்கள் என்றோ ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா அது வேஸ்ட். நீங்கள் ஏன் ஆலயத்துக்கு வரணும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு போகும்போது கவனமாக இருக்கணுங்கிறது எச்சரிப்பு. நாம் ஏன் ஆலயத்துக்கு போகணும்? அந்த வேத புத்தகத்தில் வாசித்து பார்க்கலாம். பலியிட ஆலயத்துக்கு செல்லுகிறோம். ஆலயத்துக்கு செல்றதுக்கு காரணம் என்ன? பலி செலுத்த. பலி செலுத்துறதுல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஆண்டவர் சொல்கிறார், மூடர் பலியிடுவது போல நீ என்ன செய்யாத, பலியிடாத அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பலி செலுத்துறதுல 2 விதம் இருக்குது. ஒன்று மூடருடைய பலி, இன்னொன்று ஞானி செலுத்துகிற பலி. அப்போ நம்ம பலி செலுத்துறதுல கவனமாக இல்லைன்னாலும் ஆலயத்துக்கு வந்ததில் அர்த்தம் இல்லாமல் போயிடும். பாருங்கள், பலி செலுத்துறது பழைய ஏற்பாட்டு பலிக்கும் புதிய ஏற்பாட்டு பலிக்கும் என்ன வித்தியாசம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி. 2 பேர், காயீனும் ஆபேலும் ஆண்டவருக்கு பலி செலுத்த வருகிறார்கள். 2 பேரும் பலி செலுத்தினார்கள். ஒருவனுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், இன்னொருவனுடைய பலியை ஏற்றுக்கொள்ளலை. நம்ம சிந்திக்கணும் இந்த இடத்துல. 2 பேரும் பலி செலுத்தினாங்க. காயீனும் பலி செலுத்தினான், ஆபேலும் பலி செலுத்தினான். ஏன் ஆண்டவர் ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்டார், காயீனின் பலியை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? இன்றைக்கும் நம்மிலும் பலரும் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறோம். ஆனால் நம்ம பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா இல்லையாங்கிறத யோசிக்கிறது. என் கடமை நான் பலி செலுத்திட்டேன், அவ்வளோதான், என் வேலை முடிஞ்சிட்டு. அது ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கொள்ளாலும் உங்கள் பாடு. அப்படி இல்லை. நாம் செலுத்துகிற பலியை கவனிக்க தவறவே கூடாது. பழைய ஏற்பாட்டுப்படி அந்த விஷயத்துக்கு வர்றேன். காயீனுடைய பலி ஏன் அங்கீகரிக்கப்படலை? காயீன் செலுத்தின பலி அவனுக்கு கரெக்டாக இருந்துச்சு, அவன் சரியாக இருக்குன்னு நினச்சான். ஆபேல் செலுத்தின பலி
கர்த்தருக்கு சரியாக இருந்தது என்று அவன் நினைத்தான். பொதுவாகவே ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுன்னா ஆண்டவருக்கு எது பிடிக்கும் தெரியுமா? இங்கே பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்துகிற முறையை படித்து பாருங்கள். ஒரு மிருகம் கொல்லப்பட்டால் அந்த மிருகத்தினுடைய சில பகுதிகள் தான் கர்த்தரிடத்துக்கு சேரும், மற்றது ஆசாரியனை சேர்ந்துவிடும். உதாரணமாக ஒரு ஆடை வெட்டுகிறேன்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஆட்டினுடைய தோல் அது தனியாக போயிடுது, அது ஆண்டவருக்கு போகாது. அந்த ஆட்டினுடைய மாம்சம் அது தகனிக்கப்பட்டுவிடும். அந்த ஆட்டினுடைய இரத்தம் தரையில் ஊற்றப்படுகிறது. கொழுப்பு கர்த்தருக்காக தகனிக்கப்படுகிறது. மாம்சம் ஆசாரியை சென்றடைகிறது. கவனிச்சிங்களா? தோத்திரம். இடைஞ்சலுக்கு மன்னிக்கவும். இந்த பலியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பலியில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், காயின் கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது தேவனிடத்தில் சேருகிறவன் இரத்தத்தினாலே தான் அவர் கூட சேர முடியும். ஏனென்றால் அவனுடைய தகப்பனுடைய பாவத்தை தேவன் மன்னிப்பதற்கு ஒரு மிருகத்தை அடித்து தான் தோல் உடையை உடுத்தினார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ ஆண்டவருக்கு பிரியமான பலியை செலுத்தும் போது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்திலேயும் ஆபேலின் பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், காயின் பலியை ஏற்றுக்கொள்ளலை. காயின் செலுத்துறது நிலத்தின் கனிகளில் சிலவற்றை கர்த்தருக்கு கொடுத்தார். அந்த கனியில் இரத்தம் வராது. அப்போ என்ன செஞ்சிருக்கணும்? இந்த கனியை தன் சகோதரனிடத்தில் கொடுத்து விட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை அவனிடத்தில் வாங்கி அதை கர்த்தருக்கு பலி செலுத்தியிருந்தால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார். இன்றைக்கும் நீங்களும் நானும் செலுத்துகிற பலியை சற்று யோசித்து பாருங்கள். நமக்கு பிடிச்ச பலியை செலுத்துகிறோமா? கர்த்தருக்கு பிடிச்ச பலியை செலுத்துகிறோமா? சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அப்போ நம்ம வாழ்க்கையில் பலி செலுத்துகிறதுல கவனமாக இல்லைன்னா நாம் செலுத்தி இருக்கலாம், அது தேவன் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். ஆகவே நம்ம வாழ்க்கையில் தேவாலயத்தில் வந்து பலி செலுத்துகிறத கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஆடையும் புறாக்களையும் பலி செலுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆடு வெட்ட வேண்டாம், மாடு வெட்ட வேண்டாம், புறா வெட்ட வேண்டாம். நம்ம என்ன பலி செலுத்தணும்? எபிரேயர் சொல்லுகிறான், உதடுகளில் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தணும். ஆமேனா? ஸ்தோத்திர பலி அவருக்கு பிரியமானது. சங்கீதம் 50:22 சொல்லுகிறான், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இப்போ ஸ்தோத்திர பலி என்பது கர்த்தருக்கு பிரியமானது. அப்போ ஆலயத்துக்கு நீங்கள் ஏன் வர்றீங்க? ஸ்தோத்திர பலி செலுத்த. எதுக்காக ஸ்தோத்திர பலி செலுத்தணும்? நாம் ஏன் ஸ்தோத்திர பலி செலுத்தணும்? ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு சில காரணங்கள் இருக்குது பாருங்கள். நிறைய நேரத்தில் நம்ம பண்ணுற ஸ்தோத்திரத்துக்கு காரணமே தெரிகிறதில்ல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவனோடு இருப்பதே தேவன் செய்த பெரிய கிருபை. அதற்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒன்று. இரண்டாவது, கடந்த 6 நாட்களும் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சுகத்தோடு, பலனோடு, ஆரோக்கியத்தோடு, உண்ண உணவு, உடுக்க வஸ்திரம், தங்க இருப்பிடம், ஜீவனை தந்து பாதுகாத்திருக்கிறார்ல, அதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அடுத்தது, இந்த ஆலயத்தில் கடந்த வாரத்தை சந்தித்து அதே ஜனங்களை இந்த வாரத்தில் சந்திக்க நமக்கு கிருபை செஞ்சார்ல, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஊழியத்தில் ஆலயத்தில் இருக்கிற போதகரை அவர் குடும்பத்தை சந்திக்க உதவி செய்தார்ல, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். இன்றைக்கு நமக்கு ஒரு ஆராதனையை தந்திருக்கிறார்ல, அந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். இப்படி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு ஏராள விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே ஆலயத்துக்கு வந்தால் ஸ்தோத்திர பலி செலுத்தணுங்கிறதுல உறுதியாக இருங்க. பல நேரத்தில் சபைகளில் என்ன பிரச்சனை பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்? நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம் பண்ணுறவன் வாயை திறந்து
கர்த்தர் செய்த நன்மைகளை நினச்சி, கர்த்தர் செய்த உபகாரங்களை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ண கடமைப்பட்டவனாயிருக்கிறான். ஆமே. நீங்கள் அப்படி செய்கிறீங்களா? ஆலயத்தில் வந்த வெறுமையாக உட்காந்துருக்கிறீங்களா? இல்லை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? யோசித்து பாருங்கள். ஆலயத்துக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறவன் ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன். தாவீது சொல்லுவான், உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அவனுக்கு தேவாலய வாசல்னா அவ்வளவு ஆசை. ஸ்தோத்திரம். ஏனென்றால் அந்த ஆலயத்தில் தேவனுக்கு பலி செலுத்த நிறைய ஜனங்கள் வருவார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 122 சங்கீதத்தில் தாவீது சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்கள். அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகுமா. சங்கீதம் 122:4. அவங்க எதுக்கு போகிறாங்க? ஆலயத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ண போகிறாங்களாம். ஆலயத்துக்கு வர்ற கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் எதற்கு ஆலயத்துக்கு வரணும்? ஸ்தோத்திரம் பண்ண வரணும். மறந்துடாதீங்க. சங்கீதம் 100 சங்கீதம் அதனுடைய 2 வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். 100 சங்கீதம் அதனுடைய 2 வசனம், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாழுங்கள். 4 வசனம், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அப்போ அவர் தேவாலயத்துக்குள்ளே வர்றவங்க ஸ்தோத்திர பலியோடு வர வேண்டுமா? வெறுமையாக வரவே கூடாது. தேவாலயத்துக்கு வர்றவங்க வெறுமையாக வந்து வெறுமையாக போகவே கூடாது. ஸ்தோத்திர பலி செலுத்துறதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு வரணும். இப்போ இந்த பலியை நம்ம வீட்டிலேருந்தே தயார் பண்ணி கொண்டு வரணும். எப்படி? பழைய ஏற்பாட்டில் தேவாலயத்துக்கு வருகிறவர்கள் தாங்கள் செய்த பாவத்துக்கான பிராயச்சித்த பலியை வீட்டிலேருந்து தான் அவங்க கொண்டு வரணும். இதைத்தான் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வரக்கு கஷ்டப்பட்டு தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் தேவாலயத்தில் புறாக்கள் ஆடு மாடுகளை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு விற்றாங்க தெரியுமா? பாவம் செஞ்ச ஒருத்தன் பாவத்துக்கான பலி செலுத்தணுன்னா அந்த பலியை அவன் வீட்டிலேருந்து புறப்பட்டு கொண்டு வர வேண்டும். வழி நெடுக அவனை பார்க்கிறவர்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க? பாவம் செஞ்சுட்டான், பலி செலுத்த போகிறான். அப்போ எல்லாருக்கும் இவன் செஞ்ச பாவம் தெரியும். இதை தவிர்க்கிறதுக்கு தான் இவங்க என்ன பிளான் பண்ணாங்க? இது எதுக்கு பிரச்சனை? பலி தானே செலுத்தணும், நீ பேசாமல் கையை வீசிட்டு பணத்தை மட்டும் கொண்டு வா, யாருக்கும் தெரியாது. சர்ச்சு வாசலில் வந்துரு. சர்ச்சுக்குள்ளே போனால் ஒரு வலது பக்கத்தில் ஆடு, இடது பக்கத்தில் மாடு, புறா, இதெல்லாம் வச்சுருப்பாங்க. நீ செஞ்ச பாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ வாங்கி அப்படியே கொண்டு ஆசாரியின் கையில் கொடுத்தா யாருக்கும் தெரியாமல் அவன் என்ன செஞ்சிருவான்? அப்படியே தெரிஞ்சாலும் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பலி செலுத்திடுவான். ஸ்தோத்திரம். இப்போ நீ கொண்டு வந்த காசு அதுக்கு சில்லறை வேணுமா? அதுக்கும் இங்கே ஆள் ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் சில்லறை கொடுத்து மாற்றிக்கிடலாம். ஸோ நான் செய்த பாவம் தெரியாமல் இருப்பதற்கு தான் ஆலயத்துக்குள்ளே வந்து பலி செலுத்த அன்றைக்கி அவங்க பிளான் பண்ணாங்க. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வீடு கள்ளர் கோகை கிடையாது, வியாபார வீடு கிடையாது, ஜெப ஆலயம்னு சொன்னார். இப்போது நான் செய்த பாவத்துக்கான பலியை என் வீட்டிலிருந்து எப்படி நான் கொண்டு போய் ஆலயத்தில் சேர்த்து அதை பலி செலுத்துகிறேனோ, இன்றைக்கி நீங்கள் சர்ச்சுக்கு வர்றேன்னு கிளம்பிட்டீங்க வச்சுக்கோங்களேன், வர்ற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனைக்கு வர போகிறீங்க, அப்படி தானே? ஸ்தோத்திரம். 9வது மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு வரணும். வர்றதுக்கு முன்னாலேயே இன்றைக்கு நான் எதற்காகலாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் தயார்படுத்திட்டு வந்தீங்கன்னா சர்ச்சில் உங்களை யாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வராது. ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே அந்த பலியை ஆயத்தப்படுத்தி விட்டீர்கள். அந்த பலியை நீங்கள் ஆயத்தப்படுத்துறதுனால இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. தைரியமாக வந்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் ஆண்டவராகிய தேவன் இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறாரு, மூடர் பலியிடுவது போல நீங்கள் என்ன செய்யாதீங்க? பலி செலுத்தாதீங்க. கர்த்தருக்கு பலி செலுத்துறதுல ரொம்ப கவனமாயிருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னொரு வசனத்தை சொல்லியிருக்கிறாருங்க, அதையும் சொல்ல விரும்புகிறேன். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, பலி செலுத்தும் போது நசல் கொண்டது, கால் உடிந்தது, கண்ணு சொருகினது, லேவியராம் புத்தகத்தில் இருக்குங்க. நீங்கள் பலி செலுத்துகிற பலி வந்து பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கணும்.
பலி செலுத்துகிறதுல பழுதே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். பலி செலுத்துறது ரெண்டாவது பகுதி சொல்கிறேன். ஒன்று ஸ்தோத்திர பலி, இன்னொன்று காணிக்கையாகிய பலி. இந்த காணிக்கையாகிய பலியை செலுத்தும் போது கவனமாக செலுத்துங்க. நிறைய திருச்சபைகளுடைய போதகர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறேன். வேதனையோடு சொல்லுவார்கள், காணிக்கை பெட்டியை திறந்தா அதில் கிழிந்து போன ஏராள நோட்டு கிடக்கும். செல்லாத நோட்டு, கடைக்காரன் வாங்காத நோட்டு. தோத்திரம். உங்களை பேசுகிற மாதிரி இருக்குதா? மாற்றிக்கோங்க. நீங்கள் செலுத்துகிற அந்த காணிக்கையாகிய பலி குருடு, மொடம், ஒடிஞ்சது, தோத்திரம், பழசானது, இதை கொண்டு பலி செலுத்தாதீங்க. கர்த்தர் அதில் பிரியப்பட மாட்டார். ஆண்டவர் சொல்றார், நீ அப்படி கொண்டு போய் உன் ஜனத்தின் அதிபதிக்கு செலுத்து, அவன் அதை ஏற்றுக்குவானான்னு பாரு. ஏற்றுக்குவாங்களா? நம்ம போடுற காணிக்கை காசை கொண்டு போய் கண்டக்டர்கிட்ட கொடுத்தாலே வாங்க மாட்டேங்கானே. கண்டக்டர்கிட்ட கொடுத்து வாங்காத காசு எங்கே வந்துடுது? காணிக்கை பெட்டிக்கு வந்துடுது. கவனிங்க, நாம் செலுத்துகிற பலியை கர்த்தர் கவனிக்கிறார். நம்ம செலுத்துறதுல பழுது இருக்கக்கூடாதுங்க. ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்கள், நீங்கள் போடுற காணிக்கை அது 10 ரூபாவோ, 20 ரூபாவோ, 50 ரூபாவோ, 500 ரூபாவோ, 100 ரூபாவோ, 200 ரூபாவோ, இதுதான் நம்ம காணிக்கை. ஏன்னா இப்போ 1000 இல்லை பார்த்தீங்களா? இந்த காணிக்கை நோட்டு எப்படி இருக்குது இங்கே பாருங்கள். ஒரு தடவை அதை எடுத்து பாருங்கள். நம்ம இன்றைக்கி காணிக்கை போட போகிறேன், இந்த நோட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் கிழிஞ்சிருக்குதா, இல்லை அதை யூஸ் பண்ண முடியாத நிலையில் இருக்குதா? தயவு செய்து காணிக்கை பெட்டியில் போடாதீங்க. பாஸ்டருக்கு பிரச்சனை வந்துட்டு நினைக்காதீங்க. நீங்கள் போடுறது கர்த்தருக்கு, பலி செலுத்துவது கர்த்தருக்கு. ஸோ அந்த பலி சுத்தமான பலியாக இருக்கணும். நிறைய பேர் இந்த பலி செலுத்துவதில் தவறு செய்கிறார்கள். ஆண்டவர் சொன்ன, நீ ஆலயத்துக்கு போகிற, உன் பலியை கவனமாக வச்சுக்கோ. உன் பலியை கவனமாக வைத்து செலுத்து. நீங்கள் போடுகிற ஒவ்வொரு காணிக்க பலியும் கர்த்தர் கவனித்து தான் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த மாலை வேளையில் சாந்தமான இந்த வார்த்தைகளை திரும்ப கேளுங்க. தேவாலயத்துக்கு போகும்போது உங்கள் நடைகளை காத்து கொள்ளுங்கள். 3 காரியத்தை சொன்னேன். 1, நீங்கள் ஆலயத்துக்கு கிளம்பிட்டீங்கன்னா வேறு எங்கேயும் உங்கள் கால் போகக்கூடாது. ஆலயத்துக்குன்னு கிளம்பின கால் ஆலயத்துக்கு தான் போகணும். வழியில் திசை மாறி போயிடக்கூடாது. 2, நீங்கள் செலுத்துகிற பலி கர்த்தருக்கு பிரியமான பலி அல்லது ஸ்தோத்திர பலி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். 3வது சொன்னேன், நாம் செலுத்துகிற காணிக்கையாகிய பலி அது சுத்தமாக இருக்க வேண்டும். அசுத்தமான எந்த பலியை நம்ம என்ன செய்யக்கூடாது? செலுத்தக்கூடாது. ஆமென். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை வேளையிலையும் இந்த வேத வசனத்தை தியானிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்துக்கு செல்லும்போது எங்கள் நடைகளை காத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யுங்க. மூடர் பலியிடுவது போல நாங்கள் பலியிடாதபடி எங்களை காத்துக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. வார்த்தைகளை கேட்கிற உடைய பிள்ளைகளை, உடைய ஜனத்தை அப்படியே நடத்தும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். வார்த்தைகள் கேட்டிருப்பீங்க, மற்றவங்களும் கேட்க சொல்லுங்கள். கேட்கிற உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு ஆசீர்வதிப்பாராக. God bless you.